தூங்கி முடிச்சு பால் வேணும்னு அழமாட்டான், கதருவான். ரெண்டே விஷயத்துக்காக தான் பயங்கரமா அழுறான். ஒன்னு பால், இன்னொன்னு குளிர். தாய் வயிற்றுக்குள்ள நல்லா கதகதப்பா இருந்திருப்பாப்ல. இப்ப ஃபேன் காத்துல பயங்கரமா குளிருது போல. நைட்டு போடுறதுக்கு ஒரு ஸ்வெட்டர் வாங்கலாமேன்னு வந்துட்டேன். அது கூடயே குல்லாவும் சாக்ஸும் வாங்கன்னு நினைச்சேன். அதெல்லாம் செட்டாவே கிடைச்சது. இதோ இந்த ஆரஞ்சு கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு இதையும் வாங்கிட்டு வைஃபும் நானும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடையும் வாங்கிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துட்டேன். பாலை குடிச்சிட்டு பிள்ளை ஒரு பக்கம் பயங்கர தூக்கம், இன்னொரு பக்கம் பேபிக்கு ஒரு சின்ன ஹெல்த் கண்டிஷன் இருக்குன்னு சொன்னேன். அதை நினைச்சு வைஃப் ஒரே யோசனை. சரி வா அதான் 6 மாசத்துல சரியாயிருன்னு சொன்னாங்கல்ல அப்படின்னு கூப்பிட்டு அவங்கள உட்கார வச்சு நானும் அவங்களும் ஒன்னா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு விழுந்த ஒரே திட்டு, இந்த காய்ச்சல் நேரத்தில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்லாம் தேவையான்றது. நாக்குக்கு ருசியா 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு காய்ச்சல், தும்மல், இருமலுக்கு மாத்திரை எடுத்து வந்தாங்க. அப்புறம் தண்ணி கேன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்ல பிறந்து 3 நாள்ல 3 கேன் எடுத்தாச்சு. இருக்கிறதே 2-3 பேர், அது எப்படி ஒரு நாளைக்கு ஒரு கேன் காலி ஆகும்னு கேட்டேன். அதுவா நீங்க இல்லாத நேரம் பிள்ளை டாய்லெட் போனா மினரல் வாட்டர்ல தான் குண்டி கழுவி விடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அடியே தாய் பாசமா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாம். கேன் எடுத்துட்டு வரையும் என் ஒய்ஃபுக்கு பேசிக் செக்அப்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு இந்த இருமல் தொல்லை தான் தாங்க முடியல. சும்மா லொக்குன்னு இருமல் வந்துட்டே இருக்குது. பயங்கர ட்ரை காஃப். என்கிட்ட இருந்து பிள்ளைக்கு வந்தா பிள்ளையும் பாவம்ல, அதனால மெடிக்கல்ல போய் ஒன்னு கேட்டேன். இந்த மாதிரி எனக்கு குழந்தை பிறந்திருக்குது, நீங்க குடுக்குற மருந்துல குடிச்ச உடனே எனக்கு இருமல் நின்றுன்னு. அதுக்கு மெடிக்கல் கடைக்காரன்னு சொன்னது இதே வார்த்தை தான். கேட்கறதுல ஒரு நியாயம் வேண்டாமா? வாங்கின காப் சிரப்பை குடிச்சு முடிக்க என் ஃப்ரெண்டு பெட்ரோல் இல்லாம நிக்கிறேன், வாடா வந்து டோ பண்றான்னு கால் பண்ணி கூப்பிட்டா. டோ பண்றதுக்கு பதிலா பாட்டில வாங்கிட்டு வந்துருவோம். ஒரு பாட்டில பெட்ரோலையும் வாங்கிட்டு வந்து கடாக் மடக்குன்னு ஊத்தியாச்சு. சும்மா இல்ல நண்பர்களே, கை நடுக்கம் இல்லாம சிந்தாம செதறாம ஒரு சொட்டு கூட வீணாக்காம உள்ள மொத்தத்தையும் ஊத்தி இருக்கேன். கடைசியா நாளின் முடிவுல இருமல் சரியா வரதுக்கு, சளி சரியா வரதுக்கு ஒரு சூப்பையும் குடிச்சிட்டு டேவ சிறப்பா முடிச்சு நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பாய் நண்பர்களே.